வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரிங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நான் மாங்காய் சாதம் செய்யறதா இருக்கேன். அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ மாங்காய் சாதத்துக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. சீவி வச்சிருக்க மாங்காய், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், பொடியாக நறுக்கின இஞ்சி, வறுத்த வேர்க்கடலை, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பெருங்காயத்தூள். டாட்டா பெருங்காயங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சமைச்சு பாருங்கள், வாசனையாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, மாங்காய் சாதத்துக்கு தேவையான பொருட்கள். மஞ்சத்தூள் போடணும். மஞ்சத்தூள், உப்பு, எண்ணெய், அவ்வளோதாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நல்லா காயட்டும், காஞ்ச பிறகு ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சுங்க, கடுகு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் மெதுவாக வச்சுருங்க, பருப்பு இல்லைன்னா தீஞ்சிடும். இப்போ காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி சேர்த்துக்குங்க. பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க. பாருங்க, நல்ல பொன்னிறமாக வந்துருக்கு. நல்ல பொன்னிறமாக வந்திருக்கு பாருங்க. பருப்புங்க தீயக்கூடாது, கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள். அவ்வளோதாங்க. இப்போ மாங்காயை போட்டு கிளற வேண்டியதுதான். அந்த மஞ்சத்தூள் வாசனை போனதுக்கப்புறம் மாங்காயை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. பருப்பு பாருங்க நல்லா வறுந்துருச்சு. இப்போ நம்ம மாங்காயை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காயாக இருக்கட்டும்ங்க மாங்காய், அப்போ தான் சீவில் வர சொல்ல தண்ணி இல்லாமல் நல்லா வரும். கொஞ்சம் பழமாக இருந்துச்சுன்னா சொத சொதன்னு ஆயிடும்.
தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டில் எப்பவுமே உப்பு கொஞ்சம் கம்மியாக போடுங்க. ஃபஸ்ட்டில் கூட அப்புறம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்லேயே போட்டால் உப்பு அதிகமாகிடும். டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழையை பொடியாக நறுக்கிடுங்க. கொத்தமல்லி தழை நல்லா பொடியாக நறுக்கி போடுங்க. நான் சமைக்கிறப்ப தாங்க கிளி பறந்து போகும், கிளி கத்தும், நாய் குலைக்கும், எல்லா சத்தமும் நான் சமைக்கிறப்ப தான் வரும். மற்ற டைமில் பாருங்கள் சைலண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாங்க. இப்போ சாதம் போட்டு கலரிடலாம். சாதம் நல்லா உதிரியாக இருக்கணுங்க, அப்போ தான் கலர்றப்போ நல்லா வரும். கொஞ்சம் அலைய விட்டுட்டிங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், குழ குழன்னு ஆகிடும். இன்னும் கொஞ்சம் சாதம் போடலாங்க. ஏன்னா மாங்காய் வந்து நிறைய தான். அந்த மாங்காய்க்கும் மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு சாதம் போட்டு கலருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக ஊற்றுங்க. எண்ணெய் அதிகமாகிடுச்சுன்னா சொத சொதன்னு இருக்க மாதிரி இருக்கும். கிளறியாச்சு. உப்பு இருக்கா பார்க்கலாம். உப்பு கம்மியாக இருக்குங்க, கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் முந்திரி பருப்பு கூட கொஞ்சம் வறுத்து போட்டுக்கலாம். வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.